ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இங்கே நிறைய பேருக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற பணம் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் உங்கள்கிட்ட கேட்குற முதல் கேள்வியே ஒரு எமர்ஜென்சி டைமில் தான் இன்சூரன்ஸ். மக்களுக்கு இன்சூரன்ஸ் மேலே பயம் இல்லை, ட்ரஸ்ட்டில் தான் பிரச்சனையாக இருக்கும். ஒரு சில பேர் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் நம்புறது ட்ரஸ்ட்டு, டிரான்ஸ்பரன்சி, ஸ்டடியான க்ரோத். நான் பிரவீன்குமார். நம்ம நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸுக்கும் வித்தியாசமே தெரியறதில்ல. ஏன்னா சேலரியாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம நல்லா தானே பணம் ஏர்ன் பண்ணுறோம். சேலரி வந்ததும் நம்ம அந்த மந்த்துக்கான கமிட்மெண்ட்டுக்கான ரெண்ட்டு, இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸு இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்போம். பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் வெண்டார் மேனேஜ்மெண்ட்டு, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்போம். அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வெல்த் பில்ட் பண்ணணும்னு நமக்கு யாரும் சொல்லி தரல. நான் பிரவீன்குமார். லாஸ்ட் 25 இயர்ஸாக நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ண கைட் பண்ணியிருக்கேன். அவங்க சக்ஸஸை கூட இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இங்கே நிறைய பேருக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. 2001 இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ என்கிட்ட பெருசாக ஒன்றுமே இல்லை. என்கிட்ட இருந்தது ஒரு பழைய டிவிஎஸ் ஸ்டாம்பு, கொஞ்சம் அட்ரஸ்ஸு, ஒரு பேக், இவ்வளோ தான் இருந்தது. நிறைய இடத்துல கோல்டு கேன்வாஸ் பண்ண போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போன டைம்லாம் இருக்குது. அப்போ தான் ஒரே ஃபீலிங்காக இருந்தது, நம்ம ரைட்டான ஃபீல்டுக்கு தான் வந்திருக்கோமா. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தேன், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் ஆகணுங்கிறதுல தெளிவாக இருந்தேன். நான் ஒவ்வொரு ஃபேமிலிக்கிட்டையும் ஒரு பயம் இருக்கிறத பார்த்தேன். இன்சூரன்ஸ்னால் என்ன, சேஃபாக இருக்குமா, யாராவது ஏமாற்றிடுவாங்களா. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, மக்களுக்கு இன்சூரன்ஸ் மேலே பயம் இல்லை, ட்ரஸ்ட்டில் தான் பிரச்சனையாக இருந்தது. நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாக ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போனாலும் அங்கே போய் பாலிசி பற்றி பேச மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் பிளான்ஸ் என்ன, இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு சூட்டாகிற மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுப்பேன். பிகாஸ் கரெக்டாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிட்டா பணம் பற்றி ஒரு பயமே தேவையில்லைங்க. இதே மாதிரி ஒரு கிளைண்ட் எங்கள்கிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாரு. 9 மந்த்ஸ்லேயே ஒரு கிளைம் வந்துருச்சு. அந்த கிளைண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியை ஃபாலோ பண்ணி ஃபுல் அமௌண்ட் நாங்கள் செட்டில் பண்ணி கொடுத்தோம். அப்போ தான் அந்த கிளைண்ட் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர்களுக்கு பிரவீன், நல்ல வேலை அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிங்க நீங்கள், இல்லைனாக்கா இன்றைக்கி என்னோட என்டையர் சேவிங்ஸும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பாலிசி எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருமே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பாலிசி எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியாது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பாலிசி கொண்டு போய் எடுக்க முடியாது, நான் எந்தெந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி வேலையை தான் நாங்கள் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்க்கு ஒரு அட்வைசர், டேக்ஸுக்கு ஒரு அட்வைசர், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைசர், இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆளுங்க வச்சுருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் பிக்சர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஃபியூச்சர் சேவிங்ஸில் உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராடக்ட் என்ன சூட் ஆகுது, உங்கள் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குங்கிறத டிசைட் பண்ணிக்கிட்டு சைல்டு எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணலாம், இந்த சைல்டோட வெட்டிங்காக பிளான் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிக்கு வாங்குறதுக்காக பிளான் பண்ணலாம், இல்லை ஃபாரின் டூருக்காக பிளான் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் சொல்யூஷனுக்காக பிளான் பண்ணலாம். உங்களுக்கு நீடுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் எதாவது சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறோம். ஃபியூச்சர் சேவிங்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் குளோபலி 33 கண்ட்ரீஸில் கிளைண்ட்ஸோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாங்கள் டீட்டெயில் ப்ராடக்ட்டை ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் லைஃப் ஸ்டைல்ஸும் நீடும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங்கை நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபியூச்சர் சேவிங்ஸில் நாங்கள் ஓவர் நைட்டில் நீங்கள் உங்கள் வெல்த்தை பில் பண்ணிடுவோம், பில்லியன் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க மாட்டோம். நாங்கள் நம்புறது ட்ரஸ்ட்டு, டிரான்ஸ்பரன்சி, ஸ்டடியான க்ரோத். வி டோன்ட் ஜஸ்ட் மேனேஜ் மணி, வி பில்ட் ஜெனரேஷனல் வெல்த். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்கள் ஃபியூச்சருக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஜெனரேஷனுக்கே ஹெல்ப் பண்ண எப்படி இருக்கும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி, இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற பணம் நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுமா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது அதோட ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் நியூ கேரியர், நியூலி மேரிட், கிட்ஸ் எஜுகேஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேஜஸில் இருந்தாலும் உங்கள் ப்ராப்பராக கைடன்ஸ் கிடைச்சா உங்கள் ஃபினான்ஷியல் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ஜேர்னியில் உங்கள் கூடவே இருந்து கைட் பண்ண நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா?